மாவு மேல வச்சு ஜெலிக்காதீங்க, கீழே வச்சு ஜெலிங்க, இல்லனா எல்லாம் பறந்துரும். சரிம்மா. கொஞ்சம் இதை ஓரமா எடுத்து வைங்க. ஹலோ. சொல்லுங்க சார். ஓகே. பருப்புடியில ஒரு 50 கிராம்ல 50 பாக்கெட்டும் கடைக்கு உடனே அனுப்பிச்சுங்கம்மா. ஓகே சார். சீக்கிரமா. அம்மா இங்க வாங்கோ. என்ன வேணும்? சாம்பார் பொடி, ரசப்பொடின்னு சமையலுக்கு உண்டான ஐட்டம் எல்லாம் இருக்கு. ஊறுகாய், அப்பளம் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? நீலா மாமி. என்ன ஜானகி? இதுல பத்மினி அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு ஆடிட்டிங் அனுப்பிச்சிருங்க. சரி. சார் ரீட்டைல்ல வாங்குறீங்களா இல்ல ஹோல்சேல்ல வாங்குறீங்களா? சாரை பார்த்தா டீலர்ஷிப் எடுக்க வந்த மாதிரி தான் தெரியறது. சார் சில்லறையில வாங்கணும்னா எங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஹோல்சேல்ல வாங்கணும்னா ஜானகி மேடத்தை தான் பார்க்கணும். ஆமா, நான் ஜானகியை பார்க்கணும். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இதோ கூப்பிடுறேன். ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது பேக் பண்ணும்போது கிளவுஸஸ் யூஸ் பண்ணணும்னு? சாரிக்கா. சாரி சொன்னா எனக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. இனிமே பேக் பண்ணும்போது கிளவுஸஸ் யூஸ் பண்ணு, இல்லைன்னா உன் கைதான் எரிச்சல் எடுக்கும். சரிக்கா. வெயிட் கம்மியா இருக்கும் போல இருக்கு. இல்ல மேடம், சரியா தான் இருக்கு. பொய் சொல்லாத. பாத்தியா, 100 கிராமுக்கு பதிலா 90 கிராம் தான் இருக்கு. குறைச்சலா இருந்தா மேடம், நமக்கு தானே லாபம். தப்பு. 100 கிராம் மசாலாவில் இத்தனை பேருக்கு சமைக்கலான்னு கணக்கு வச்சு மசாலாவை குழம்புல போடுவாங்க. குறைச்சலா இருந்தா டேஸ்ட் கம்மியா இருக்காது. இனிமே இப்படி பண்ணக்கூடாது. சரி மேடம். மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கா. கேளுங்க மாமா, நம்ம ஆபீஸ்ல மொத்தம் 40 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு மாசத்துக்கு சம்பளம் மட்டும் 2 லட்சம் ரூபாய் நான் தரேன். இவன் என்னடா வேற எங்கேயோ வெறும் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கா. வேலைக்கு போக ஆசைப்படுறவ எதுக்காக ஜிஎம் போஸ்டை ரிசைன் பண்ணும்? இவ வேலைக்கு போய் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறான். நம்ம கிட்ட எழுத பணமா? சொல்லுமா ஜானகி, இப்படி அமைதியா இருந்து எப்படி? ஜானகி, நீ எதையுமே அர்த்தம் இல்லாம செய்ய மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா யாருக்குமே தெரியாம வேலைக்கு போக வேண்டிய காரணம் சொல்லுமா. உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு காரணம் இருக்குப்பா. அப்படி என்ன காரணம்? எங்க கிட்ட கூட சொல்லாம மறைக்கிற அளவுக்கு சொல்லுமா. அண்ணன் தான் காரணம். அண்ணனா? ஆமா, ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷனா இல்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நல்ல மனுஷனாவது வாழு. என்னடி பேசிக்கிட்டே போற? கொஞ்சம் விட்டா நொட்டங்காயம் சொல்ல ஆரம்பிச்சிருக்க. அன்னைக்கு என்னடி சொன்ன? நான் அப்ப குழந்தை வேண்டான்னு சொன்னதுக்கு ஏன் வைத்த பட்னி போட்டாவது குழந்தைய வளர்க்கன்னு சொன்னல? அந்த புள்ளைய நான் சம்பாதிச்சு வளர்க்கறேன்னு சவால் விட்டல. இப்போ உன் புருஷனுக்காக உன் வேலையை விட்டுட்டேன். உன் குடும்பம் உன் புருஷன் ஆனவன்ல எங்களை அப்படியே மறந்துட்டேன். தனக்கு வந்தாதாண்டி வலி தெரியும்.
மாச கடைசியில காசு இல்லாம ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் ஐயா சாமின்னு பல்ல இழிச்சிட்டு கடன் கேட்கிற வழி எங்களுக்கு தாண்டி தெரியும். உனக்கு தெரியாது ஏன்னா நீ புது பணக்காரி. இந்த பாரு, நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ வாக்கு மாறினதுனால நான் என் குழந்தைய கலைச்சிட்டேன். நீ இல்லன்னு காட்டு. உன் அன்னைக்கு நான் வருஷத்துக்கு ஒரு குழந்தை தரேன்டி. ஏன்னா நான் ஆம்பளை சிங்கட்டி. எனக்கு வேற வழியே தெரியல. அந்த லூசு பையன் பேசினானுங்கிறதுக்காக எங்களுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படணுமாமா? கலாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கான்னு அன்னைக்கே நீ சொல்லியிருந்தேனா அப்பவே அவன் கையை காலை வெட்டி அவனை முடமாக்கியிருப்பாமா. நீங்க இப்படி செஞ்சிருந்தா இந்த குடும்பத்தோட சந்தோஷமே போயிருக்கும். அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க நம்ம வீட்டை விட்டே போயிருப்பாங்க. அதான் நான் சொல்லல. தயவு செஞ்சு இனிமேல அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. ஏன் ஜானகி, உங்க அண்ணன் மாதிரி நானும் கணக்கு பார்ப்பேன்னு நினைச்சிட்டியா? உன் குடும்பம் ஏன் குடும்பம்னு என்னைக்காவது நான் பிரிச்சு பார்த்திருப்பேனா? மாமா, நான் உங்களுக்கு மருமக மட்டும் இல்ல, மகனும் கூட. உங்களுக்கு இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா நீங்க எங்க கூட வந்துருங்க. உங்களுக்காக ஜானகி வெளியே வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டாம். நீங்க சொன்னதே பெரிய விஷயம் மாப்ள. நான் ஒண்டிக்கட்டையா இருந்திருந்தா இப்பவே துண்டு வரி தோல்ல போட்டு வந்திருப்பேன். பாவம், கலா இந்த குடும்பத்தை நம்பி வந்துட்டான். இன்னைக்கு கணக்கு பாக்குறேன்னு குழந்தைய கொன்னவன் நாளைக்கு எதையும் செய்ய துணிவான். நான் கலாவுக்கு பாதுகாப்பா ஆறுதலா இங்கேயே இருந்தாகணும். ஓகே, உங்களுக்காக ஜானகி ஜிஎம் போஸ்ட்ல இருந்தப்போ எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலோ அத மாசம் மாசம் நான் உங்களுக்கு தரேன். மாப்ள, நான் ஒன்னும் உங்களுக்கு சும்மா தரல மாமா. ஜானகி எனக்காக அவளோட வேலையை தியாகம் பண்ணியிருக்கா. அவளுக்காக நான் பண்ற ஒரு சின்ன உதவிதான் அது. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாங்க மாப்ள. மாமா ப்ளீஸ் வாங்கிக்கங்க. உங்க மகன் செய்ய வேண்டியதை நான் செய்யறதா நினைச்சுக்கோங்க ப்ளீஸ். என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் செய்யலையே ஜானகி. உண்மையை சொல்ல போனா உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. வாயா வா. போனது என்ன பெருசா சிறுசா? ஆக்சுவலாக சிறுசு தான். என்ன வயசு? ஸ்வீட் 16. ஐயா, போகிற வயசா இது? காலையில ராத்திரியா? காலையில் தான். பாடை எப்போ கட்டுவீங்க? வாட் பாடை? பாடின்னு ஒன்று விழுந்தா பாடை கட்டித்தானே ஆகணும். ஹே நோ நோ நோ, யூ மிஸ்டேக்கன் மீ. நான் ஆக்சுவலாக கோவிந்தன் குட்டி எனக்கு ஒரு 16 year old சூப்பர் ஃபிகரை செட் பண்ணி அது வந்துட்டான் பாரு. பாரு. ஆகா, இன்னைக்கு யார் மொத்தத்தில் முடிச்சேன்னு தெரியலையே. வீடு தேடி பாரு சரக்கு வந்திருக்கே. குடியா குடியா. நோ நோ நோ, இது கோவிந்தனுக்காக நான் ஸ்பெஷலாக என்னையா ஒன்று நம்பி இருக்கிற லோக்கல் சரக்கு கூட கீழே குடி சரக்கு வாயில் வச்சு விடுதியா. இதில் குடியா ரொம்ப குடிக்க மாட்டேயா. பூரா கோவிந்த குடி கொடுத்துறேன். குடியா ஓகே ஓகே. அதனால நானே இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். என்ன கிளாஸ் உங்களுக்கு? நான் அப்படியே குடிப்பேன். பி கேர்ஃபுல், லெட்ஸ் பிக் அப். ஃபாரின் சரக்கு இஸ் வெரி நைஸ். இங்கிலீஷ்? லோக்கல் போட்டா ஒன்லி தமிழ், ஃபாரின் போட்டா ஒன்லி இங்கிலீஷ். தட் இஸ் மார்டின் ஸ்டைல். குட் ஸ்டைல். தேங்க் யூ. மார்டின், நீங்க லாட் ஆஃப் மஸ்கிட்டோஸ், யூ நோ, கொசு. நம்ம கொஞ்சம் வேற ஏதாவது இடத்துக்கு போயிடலாமா? ஓகே, நீ ஃபாரின் சரக்கு போறால உனக்கு கொசு கடிலாம் கிடைக்கும். நீ வா, உள்ள போய் நல்லா ஜாலியா உட்காந்து போடலாம். That should be fine. வா 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 வா, நோ ப்ராப்ளம். இது அப்படியே நான் நல்ல எனக்கு இடுப்புல கை நிக்க மாட்டேங்குது. சும்மா
சும்மா உட்கார்ந்தாலே 4 பேருக்கு குரட்டுவானே எங்க அப்பன். இப்ப சைலண்டா உட்கார்ந்துருக்கானே. போயிட்டாயா எங்க அப்பன் போயிட்டாயா. 10 அடி தூரத்துல உட்கார்ந்து பட்டையை போட்டுக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட சொல்லாம கொள்ளாம பரலோகம் போயிட்டானே. ஊருக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த என்ன எங்க அப்பன் அவனுக்கும் ஆட வச்சுட்டானே. எங்க அப்பன் போயிட்டாங்கறே பார்த்து நிக்கிற. ஆறா. Actually, I don't know these dance. ஆறா ஆறா. பாவிங்களா, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலான்னு பார்த்தா செத்துட்டேன்னு முடிவு பண்ணி தண்டனக்கான்னு சாவு மணி அடிக்க பார்க்குறீங்களா? சிங்கத்தை சீண்டி பார்க்காதீங்க, பின்னி பிடிவன் பின்னி. ஏஎல் நாராயணனா கொக்கான்னா. என்னண்ணா திடீர்னு மும்பை போறேன்னு சொல்ற? உன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசை. என்னம்மா எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுதே. பணம் இருக்குப்பா. பாசத்தை எப்படி தம்பா மேல உனக்கு பாசம், ஸ்வேதா மேல உனக்கு பாசம் எப்படி காட்டுவேன்? எனக்கு பிடிச்சது ஸ்வேதாவுக்கு பிடிச்சதை வாங்கி தரும். அதுக்கு பணம் தேவையில்லையா? தம்பா, குடிச்சு போன பொருளை வாங்க பணம் தேவை. தம்பி, உனக்காக உயிரை கொடுப்பாங்க தெரியுமா? டேய், ஏன் எமோஷனல்? டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஸ்வேதா, மும்பையில இருந்து உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? நான் மும்பையே கேட்ட கூட தான் நீ வாங்கிட்டு வருவ. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ ஊர்ல இருந்து சீக்கிரம் வந்தாலே போதும். ஓகேடா. தம்பா, சக்தி, டேக் கேர். ஓகே, பாய். தப்பா டேக் கேர். இப்படியே குடிச்சா குடல் வந்து செத்து போயிடுவியே. போவட்டுண்டா. பணியான பொண்ணு 100 பவுன் நகை போட்டு ஊரே மெச்சும்படியா கட்டி கொடுத்தேன். 6 மாசம் கூட வாழலையே. வேண்டான்னு திருப்பி அனுப்பியிருந்தா கூட வாழா வெட்டியா இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமேன்னு கண்ணு பக்கத்திலேயே வச்சு காலம் பூரா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்னு. தங்கமா அனுப்புன என் பொண்ணை கறிக்கட்டியா வேக வச்சு அனுப்பிச்சிட்டானே. அவனை நான் சும்மா விட போறதில்ல. அவனை கொண்டாத்தா எனக்கு மாப்ள, அவன் தான் உன் பொண்ணுக்கு நீ போட்ட 100 பவுன் நகையை திரும்ப கொடுத்துட்டான். நீ கல்யாணத்துக்கு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாவே கொடுத்துட்டான். அப்புறம் என்னத்துக்கு மாப்ள? நகையை திருப்பி கொடுத்துட்டான், பணத்தை திருப்பி கொடுத்துட்டான், அவன் கட்டின புடவையை கூட திருப்பி கொடுத்துட்டான். ஆனா என் பொண்ணு எனக்கு அவன் திருப்பி கொடுத்து எதுவுமே வேண்டாம். அவன் உயிர் தான் வேணும். காலம் கடத்திக்கிட்டே போனா நாளைக்கு அவன் கொடுக்கிற பண ஆசையில நான் மாறினாலும் மாறிடுவேன். என் பொண்ணு ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் அவனை கொன்னே ஆகணும். அவன் சாவுக்கு நாள் குறிக்க நாளாகிட்டே போனா சரிப்பட்டு வராது. இன்னைக்கே நாள் குறிச்சிடுறேன். நானும் நாள் குறிக்க வேண்டாம். எவனோ ஒருத்தன் தம் பொண்ணு சாகறதுக்கு காரணமா இருந்தவனை கொலை பண்ண போறான். ஆனா இந்த வேதா என் மக சாகறதுக்கு காரணமா இருந்த சிவராமகிட்டே பணம்.
அந்த சிவராம பொன் மொட்டையிடுற வாத்தா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் கழுத்து அறுத்தே ஆகணும். சிவராமா, உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா. அந்த சிவராம ஒருத்தனை கூட பாக்கி வைக்க மாட்டேன், மொத்தமா அழிச்சிடுறேன்.